ஈரானின் 3 அணுசக்தி நிலையத்தை தகர்த்த அமெரிக்காவின் ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபரான டொனால்டு டிரம்ப் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ராணுவத்திற்கு டொனால்டு டிரம்ப் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை தகர்த்த அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபரான டொனால்டு டிரம்ப் அவரது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரானில் 3 அணுசக்தி நிலையங்களை தகர்த்து அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரான் மீதான தாக்குதல் வெற்றியடைந்திருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். உலகிலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவளிக்கும் நாடு ஈரான் என்றும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை தகர்த்த அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபரான டொனால்டு டிரம்ப் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரான் மீதான தாக்குதல் வெற்றியடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகிலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவளிக்கும் நாடு ஈரான் என்றும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்கிட கேட்கலாம். காவியா, வணக்கம். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை தகர்த்து அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபரான டொனால்டு டிரம்ப் அவரது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் காவியா. வணக்கம் சிரிஜா. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் 10வது நாளை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து இந்த போரில் முதன்முறையாக அமெரிக்காவானது ஈரானுக்கு எதிராக களமிறங்கி அந்த நாட்டில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். முன்னதாக ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ், எஸ்பவான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது வெற்றிகர தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்திருந்தார். இதனை செய்யக்கூடிய வேறு எந்த ராணுவமும் உலகில் இல்லை எனவும் தற்போதைய அமைதிக்கான நேரம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த சம்பவமானது மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நியூயார்க்கில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் தற்போது குறிப்பிடும் போது ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் உலகின் முதன்மையான பயங்கரவாத ஆதரவாளரான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாக உள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது எங்களுக்கு இந்த வெற்றி இந்த இரவு எங்களுக்கானது எனவும் இந்த அற்புதமான ராணுவ வெற்றி என்று நான் உலகிற்கு தெரிவிக்க முடியும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் உலகின் முதன்மையான பயங்கரவாத ஆதரவு நாடான பயங்கரவாதத்தால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசிய போது ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை தாக்குவோம் எனவும் தொடர்ந்து டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் எனவும் அமைதி அல்லது அழிவு ஏற்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். உலகிலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவளிக்கும் நாடு ஈரான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணு உலை கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகும் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் அமெரிக்கா உண்மையிலேயே மிஞ்ச முடியாத அளவுக்கு பூமியில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை அமெரிக்கா செய்துள்ளது என அவர் தற்போது அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தற்போது அமெரிக்காவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். உலகின் மிக ஆபத்தான ஆயுதங்களை மறுக்க டிரம்ப் செயல்பட்டார் எனவும் இதனை வரலாறு பதிவு செய்யும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அமெரிக்காவின் அற்புதமான நீதியான வலிமையுடன் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் டிரம்பின் துணிச்சல் தொடர்ந்து வரலாற்றை மாற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து அதாவது இஸ்ரேல் ஈரான் இடையே 10வது நாளாக போர் நீடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போரில் நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சம்பவத்துக்கு ஐநா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா படைபலத்தை பயன்படுத்தியதால் தொடர்ந்து பதட்டம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விளிம்பில் இருக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஒரு ஆபத்தான சூழல் என்பது தற்போது மீண்டும் அதிகரித்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்.
மேலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் பிற விதிகளின் கீழ் தங்கள் கடமைகளை நிலைநிறுத்தவும் பதற்றத்தை தணிக்கவும் தொடர்ந்து உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொள்வதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கிறார். நன்றி காவ்யா, உங்களது விவரங்களுக்கு நன்றி.